ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு 3 வெரைட்டியில் வந்து தோசை பண்ணி காட்ட போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோட்டு கடையிலலாம் வந்து வெஜிடபிள் தோசை கொடுப்பாங்கல்ல, பீட்ரூட் கேரட்லாம் போட்டு, அது மாதிரி பீட்ரூட் கேரட் இதெல்லாம் நல்லா துருவி வச்சுட்டேன். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் கேரட் வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சீக்ரெட்டே இந்த லெமன் புளியறது தான். லெமன் புளிஞ்சாலே வந்து நம்ம சாலட் சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே தோசை மேலே வச்சு அப்படியே வந்து திருப்பி போடாமல் ஒன் சைடாக மடித்து எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எப்பவும் போல் வந்து நீங்கள் தோசை வந்து நல்லா லேசாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதை விட வந்து ஒரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே போட்டு அப்படியே நல்லா எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு ஒன் சைடு அப்படியே திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெய் விட்டுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும். கருகவும் கருகாது. அப்படியே வந்து மேலே ஹாஃப் பாயிலில் வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள் ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வந்து திருப்பி எடுத்துட வேண்டியதான். திருப்பி மீன்ஸ் மடித்து எடுத்துட வேண்டியதான். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து சட்னி எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா லெமன் சேர்த்தனால புளிப்பு, பச்சை மிளகாய் காரம், உப்பு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த சின்ன சின்ன ஸ்லைஸாக இருக்கும்ல, அந்த சீஸ் வச்சு சீஸ் தோசை ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. சும்மா அந்த ஒரு ஸ்லைஸ் எடுத்து நல்லா அப்படியே தோசையை ஊற்றிட்டு மேலே பிச்சு போட்டுருங்க. அங்கங்கே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெப்பர் தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. வேணும்னா நீங்கள் லைட்டாக ஜீரா கூட வந்து கையில் அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சி போடுவோம்ல, அந்த ஸ்மெல் நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி தேய்ச்சி கூட வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. இப்போ வந்து ஆயில் விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு சைடாக மடித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ முட்டை தோசை இது எங்கள் அத்தை பண்ணுவாங்க. இப்படி முட்டை தோசை நிறைய வெரைட்டியில் பண்ணுவாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்குவாங்க. இது எங்கள் அத்தை பண்ணுவாங்க. நல்லா தோசை ஊற்றிட்டு ஒரு முட்டையோ 2 முட்டையோ உடச்சி ஊற்றிட்டு ஜீரகத்தை வந்து கையில் நல்லா எங்கள் அத்தை அப்படியே தேய்ச்சி போடுவாங்க. அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே போடுறத விட கையில் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு, தனி மிளகாத்தூள், அப்புறம் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே வந்து போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள். அப்போ காரம் நல்லாயிருக்கும். அப்போ முட்டை உடைச்சோம்ல அந்த ஓடு, அதை வச்சே நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டை ஓடை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோசை மேலே முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் வந்து போட்டுக்கலாம். பெப்பர் தூவிட்டு எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சைடாக திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் வந்து ஜீரா ஸ்மெல் இருக்கும், தனி மிளகாத்தூள், பெப்பர் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி 3 வெரைட்டியும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.